தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். அப்பனே விநாயகா, இன்னைக்கு நான் வெளியே போறப்ப எந்த வினையும் எந்த வில்லங்கமும் என் எதுக்க வராம நீதான் என் கூடயே இருந்து காப்பாத்தணும். இது என் உத்தரவு. நீர்னா கடுப்பாயிருவேன். இது பாருங்க, நான் சமையல் செஞ்சு வீட்டு வேலை எல்லாம் முடிக்கிற வரைக்கும் வெளியில எங்கேயும் போக கூடாது. சரி. இலவகாத்த கிளி இலவகாத்த கிளின்னு ஒரு கிளியோட கதை தெரியுமா? ரைமிங்கோட நல்ல டைமிங்கோட நான் ஒரு தடவை சொல்றேன் கேளுங்க. அந்த கிளி இலவங்கிற ஒரு மரத்துல போய் உட்காரும். அந்த மரத்துல காயெல்லாம் பச்சை பச்சையா காய்ச்சி தொங்குமா. இது என்னைக்கா பழுக்கு அதை கொத்தி கொத்தி திங்கலாம அந்த மரத்திலேயே காத்து காத்து கிடந்து அந்த கிளி பயிர். மகாராணி ஐயா, நான் வந்து போட்டோகிராஃபர். அப்படி இருந்து திரும்பி பார்ப்போம். ஏங்க என்னங்க திருத்திட்ட போட்டு கொடுத்தா உங்க பொட்டாட்டியை கண்டுபிடிச்சி நகையில கட்ட மாதிரி போட்டு கொடுக்குறீங்க. கட்டதற்கு கட்ட தெரியல. நம்ம கூட விளையாடுறதே அவளுக்கு வேலையா போச்சா? அதுவும் அங்க பித்துக்குளி முருகதாஸ் மாதிரி பாடிட்டு இருக்கான் பாருங்க, அவன் தான்டா. காது கொடுத்து கேட்டேன் தெரியுதுப்பா. எங்க கையை புடிச்சுக்க, இந்த கையை புடிச்சுக்க. மனசு வெளியே கண்ணு, கண்ணுக்கு வெளியே பொண்ணு, பொண்ணுக்குள்ள மனசு, மனசுக்குள்ள நான். புரியுதா? இந்த நாட்டில் இருக்க எவனாலையும் சொல்ல முடியாது. இதே மாதிரி வேற ஒண்ணு சொல்லட்டுமா?